மொபைல் சர்வீஸ் டூல் சீரிஸ் 2 அதாவது எபிசோட் 2 ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே டேப் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஐயில் வந்து தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம் அப்படின்னா SAM FW டூல் தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ டூல் தான். ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்மளோட வெப்சைட் errorguru.inக்கு வாங்க, அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் errorguru.in டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கீஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆல் இன் ஒன் டிரைவர் பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட புது கம்ப்யூட்டராக இருக்குது, ஓஎஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதில் இருக்க டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மொபைலை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டிரைவரை நெட்டில் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடன் டூல் சாம்சங் மொபைலில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீ தான். அது ஆல் இன் ஒன் டூல் டிரைவர் பேக்கும் கொடுத்துருக்கோம். இது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆண்டா மல்டி டூல் பேட்டர்ன் லாக், இதேமாதிரி கஸ்டமர் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க, எஃப்ஆர்பி மறந்தாங்க, சம்திங் அந்த மாதிரி ஃப்ளாஷிங் அன்லாக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம். எதுக்கு இதில் நிறைய டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த மீன்ஸ் யூடியூப் கைட்லைன்ஸ்லேருந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப நார்மலாக அன்லாக்னு சொல்கிறேன். இதில் மோஸ்ட்லி மாடல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த டூலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டூல் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டூல் சூப்பராக இருக்கும். ஆஃப் த மாடல் வந்து இந்த டூலில் வந்து ஓடிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். SAM FW இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டூல் வந்து இங்கே இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு இந்த டூலை பற்றி சொல்கிறேன். இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாடல் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி சாம்சங் FW டூல் தான் பார்க்க போகிறோம். SAM FW டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சாம்சங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அண்டு ஜோமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தஸ் மீன்ஸ் இதுக்கு பேர் சொன்னாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளிக் பண்ணி கூகுள் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா 2022 கீழே இருக்கிற செக்யூரிட்டி பேட்சில் இருக்க மொபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர்மிஷனோட நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம், ஃபர்கட் பண்ணிக்கலாம் கூகுள் அக்கௌண்ட்டை. ஓகேங்களா? எஸ்ஆர் உங்ககிட்ட பர்மிஷன் ஓகே ஏடிபி எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு அதில் ஆல்வேஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் இது ஒர்க் ஆகலாம், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவே உங்ககிட்ட வர மாடல் யூஎஸ்சி மாடலாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி அன்லாக் வந்து பண்ணலாம். 2024 வரைக்கும் இருக்கிற செக்யூரிட்டி பேட்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பெய்ட் சர்வீஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மூணே நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோயர் மாடல் 2022 செக்யூரிட்டி பேட்சுக்குள்ளே இருக்குது, 2024 செக்யூரிட்டி பேட்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எம்டிபி மோட். ஸோ எம்டிபி மோட்னா மொபைல் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் எம்டிபி மோட்னு சொல்லுவோம். ஸோ மொபைல் ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு ஃபேக்டரி ரெசெட் பண்ணால் இதை கிளிக் பண்ணி ஃபேக்டரி ரெசெட் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் சீக்ரெட் கோடு எனேபிள் பண்ணோம்னா அது அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா இதை தான் யூஸ் பண்ணுவோம். மீதி அவ்வளோவா பெருசாக நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி, அதாவது யூஎஸ்பி டிபக்கிங் ஆனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாம்சங் அக்கௌண்ட் அண்டு எஃப்ஆர்பி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓல்டர் மாடலாக இருந்தால் ஓல்டு கொடுங்க, ஓல்டு மெத்தட் கொடுங்க. இப்போ கரண்ட் மாடலாக இருந்தால் நியூ செக்யூரிட்டி மெத்தட் கொடுத்துக்கலாம். அதாவது ஏடிபி எனேபிளில் இருக்குது அப்படின்னா. எம்டிகே மாடல்ஸ் வந்து லோயர் மாடல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஹையர் மாடல் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபோனை வந்து இப்போ டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க சாம்சங் மொபைல் அப்படின்னா சாஃப்ட் பிரேக் பண்ணிக்கலாம், ஃபேக்டரி ரெசெட் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம். இதிலே மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள் 5 or 6னா என்னென்னா விஷன் 5 or 6க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஃப்ரீ டூல். ஸோ அதனால் லோயர் விஷன் மாடல் மட்டும் இது சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்ட லோயர் விஷன் மாடல் வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மொபைலோட ரீட் இன்ஃபோ பார்க்கணும், அதில் என்ன விஷன் இருக்குது, என்ன மாடல் இருக்குது, எஃப்ஆர்பி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா சாம்சங் மொபைல் ஆன் மெத்தடில் கனெக்ட் பண்ணிட்டு இன்ஃபோன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி எம்டிபி இன்ஃபோ அப்படின்னு சாம்சங் பிராண்ட் இருக்குது கரெக்டாக, அது கீழே எம்டிபி இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும். இது மொபைலில் டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷனாக ஒன்றும் இல்லை, அது என்ன மாடல், என்ன விஷயம் இருக்குது, என்ன ஓஎஸ் இருக்குது, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதுவே உங்ககிட்ட ரெட்மி மொபைல் இருக்குன்னா ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் ரீட் இன்ஃபோ பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஃபாஸ்ட் மோடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் மோடை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் இன்ஃபோ பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஏடிபி எனேபிள் இருக்குன்னா ஏடிபி கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் மோஸ்ட்லி இதை இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு தான் நான் அதிகமாக இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படிலாம் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபோன் வந்து ஆன் மோடில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் மோடு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனாக பிடிச்சி கேபிள் சொருவி அதில் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வரும். அப்போ கொடுத்து நீங்கள் டவுன்லோட் மோடுக்கு போகிறது போல இந்த சாம்சங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லை டவுன்லோட் மோடு இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து டவுன்லோட் மோடுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இது அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணலாம். இல்லை ஏடிபி எனேபிளில் இருக்குன்னா ரெக்கவரி மோடில் இல்லை இடிஎல் மோடுக்கு இல்லை பவர் ஆஃப் பண்ணுறது இல்லை பூட் லோடு இருக்குது அதை மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணுறதா இருந்தாலும் ஜம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரீ டூல். ஓகேங்களா? ஜோமியை கிளிக் பண்ணிங்க. ஜோமியை கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாதிரி லோயர் விஷனாக இருக்குது 8.1க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் எம்ஐ அக்கௌண்ட்டை வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது ஒர்க் ஆகாது, இது யூஸ் பண்ணாங்கன்னா
அப்புறம் ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் பண்ணியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சம் மாடல் ஒர்க் ஆகும், சம் மாடல் ஒர்க் ஆகாது. இப்பயே சொல்றேன் லோயர் வெர்ஷன் மாடலுக்கு இது சப்போர்ட் ஆகும். ஸ்லைடும் வந்து சேம் அதே மாரி தான் நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். லோயர் மாடல் உங்ககிட்ட இருக்கு அப்டின்னா. இதே MediaTek செட்டப்பா இருந்தா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். FRPயா இருக்கட்டும், ஆத் பைபாஸா இருக்கட்டும் அந்த மாரி பண்ணிக்கலாம். மொபைல EDல கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுல குடுத்திருக்க மாடல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுல குடுத்திருக்க மாடல்ஸ் லோயர் மாடலா தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். தென் LG அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அத நீங்க கணக்கு எடுத்துக்காதீங்க. Qualcomm கிளிக் பண்ணுங்க. Qualcomm கிளிக் பண்ணீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபோன்ல நீங்க ரீசெட்டோ, FRPயோ அதுக்கெல்லாம் யூஸே பண்ணிக்காதீங்க. மோஸ்ட்லி எத அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, Samsung மொபைல் எக்ஸாம்பிளுக்கு J7, J8 இதேமாரி லோயர் மாடல் இருக்குல்ல J2, J3, J4, J5, J6 ஸோ இந்த மாரி மாடல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் A10 ஸோ அந்த மாரி லோயர் மாடல்லாம் இருக்குல்ல M02 அந்த மாரி லோயர் வெர்ஷன்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, FRP எடுக்கிறதுக்கு நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். மொபைல் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டீங்களா, வெல்கம் ஸ்க்ரீன்ல இருக்கும். ஃபேக்டரி ரீசெட் மொபைல்ல வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கணும். மொபைல ஃபேக்டரி ரீசெட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேஜ் வரும். எமர்ஜென்சிக்கால ஸ்டார் ஹேஷ் 0 ஸ்டார் ஹேஷ்ன்னு டயல் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் மோட் ஓப்பன் ஆகும். அந்த மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு இத குடுத்தீங்க அப்டின்னா போதும். அது வந்து ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட ஃபோன்ல எஸ்ன்னு மட்டும் கேட்கும். எஸ் குடுத்தீங்கன்னா FRP வந்து ரிமூவ் பண்ணி குடுத்துரும். இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். இதுக்கு தான் இத அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரீட் இன்ஃபோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். Samsung மொபைல்ல வந்து என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு செக் பண்றதுக்கு நம்ம இத வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2022 பேட்ச்ல தான் சப்போர்ட் ஆகும். அப்பனா அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ MTP மோட்ல வச்சு அதாவது MTPனா ஆன் மோட். ஸோ ஆன் மோட்ல வச்சு நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோன்ல டவுன்லோட் மோட் தான் வருதுன்னா, டவுன்லோட் மோட்ல வச்சு நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள். இல்ல இப்போ உங்ககிட்ட ஒரு MI ஃபோன் இருக்கு. அதோட மாடல் தெரியல. ஒரே மாடல் மாரி இருக்கு அப்பனா, ஃபாஸ்ட் மோட்ல கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இந்த டூல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் Samsung மொபைல் ஆன் மோட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்டின்னா, டவுன்லோட் மோடுக்கு மூவ் பண்றதுக்கும் இந்த டூல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல். ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணினா உங்களோட டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் கனெக்ட்ல இருக்கா, கனெக்ட்ல இல்லையா, போர்ட் டிடெக்ட் ஆகுதா, டிடெக்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். வேற எதனா டூல பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல வேற எதனா நீட்ஸ் இருக்கு, டவுட் இருக்குன்னா தாராளமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அத மேக் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் தரேன். அதில கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மொபைல் எதனா அன்லாக் பண்ணணும், இல்ல கோர்சஸ் வேணும், இல்ல வேற எதனா டூல்ஸ் ஆக்டிவேஷன் வேணும்னா தாராளமா நம்ம வந்து பண்ணி தந்துட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பரும் கீழ தரேன். வேணும்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.